அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளருமான ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்ற சுயநலவாதியால் தான் தற்பொழுது மக்களவைத் தேர்தலில் படுதோல்வி அடையப் போகிறோம் என்று ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக வெடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதியில் இல்லாத வேட்பாளர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ததாகவும், குறிப்பாக ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது அரசியலில் மிகப்பெரிய ஒரு கேவலம் என்றும், பன்னீர்செல்வம் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் நேரடியாகவும் கொள்கை ரீதியாகவும் தான் மோத வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் என்ற பெயரை கொண்ட 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து, மக்களவை தேர்தல் என்றால் என்ன என்பது கூட தெரியாத நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து போட்டியிட வைத்தது மிகப்பெரிய ஒரு கேவலமாக மாறிவிட்டது. ஆர்.பி. உதயகுமார் அவர்களை பொறுத்தவரைக்கும் தென் மாவட்டங்களை குறிவைத்துதான் தேர்தல்களில் போட்டியிடுவார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் தென் மாவட்டங்களின் ஓட்டுக்கள் அதிக அளவில் தேவை. ஆனால் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் இதைத்தான் முதலே சொன்னார்கள். ஓபிஎஸ் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், அதில் நாம் தலையிட வேண்டாம், நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்று பல முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியிருந்தார். ஆனால் எதையும் கேட்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ வீழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினால் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் என்ற பெயரை கொண்ட 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு தோல்வி அதிமுகவிற்கு உருவாக காத்து கொண்டிருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல 36 தொகுதிகளில் அதிமுக தோல்வியடையும் என்று தற்பொழுது லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பின் மூலமாக தெரியப்படுத்திய உடனேயே ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் இனி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருந்தால் நமது அரசியல் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று கூறி பன்னீர்செல்வம் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை இது நடந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியாகத்தான் விழும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட அரசியலில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார் என்றும், மக்களவை தேர்தலுக்கு பிறகு நேரடியாகவே முதல் முறையாக ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் கூறுவதால் அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது யார் பக்கம் குரல் எழுப்ப வேண்டும் என்ற ஒரு சந்தேகத்திலும் தற்பொழுது இருக்கிறார்கள். ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது சரியா தவறா? ஓபிஎஸ் அவர்கள் இவரை மன்னிக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.